அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதிபா ராமநாதன். பதிவு எண் 406. இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி அதர்மத்தின் தோல்வியா அல்லது தர்மத்தின் வெற்றியா என்பது. முதலில் ராவணன் யார்? லங்கேஸ்வரன். இலங்கையில் பொற்காலத்தை அமைத்து ஆண்ட மன்னன். சிவ பூஜைகளும் கடும் தவமும் செய்து சிவபெருமான் அருளை பெற்றவர். ஆயக்கலைகள் 64 கைத்தேர்ந்தவர். வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்தவர். பின் ஏன் அவர் வீழ்ச்சி அடைந்தார்? வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றால் மட்டும் போதுமா? கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? சிவபக்தியில் அவரை மிஞ்ச யாரும் இல்லை என்ற பெருமை ஆணவமாய் மாறியது. சீதையை கடத்தி வந்து அசோகவனத்தில் வைத்தார். அப்போது தம்பி விபீஷ்ணரோ, இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என நொந்தனன் ஆதலின் நுகழ்வது கேள் என்ற போதும் கேட்கவில்லை ராவணன். ராவணனின் அவைக்களம் புகுந்து அங்கதனும், ராவணா, தேவியை விடுக, அன்றேல் போர்க்களம் புகுது உன் ஆவியை விடுக என்ற போதும் கேட்கவில்லை. அவரது ஆணவமே ஓங்கி இருந்தது. 6 மாதம் தூக்கத்திற்கு பின் எழுந்த கும்பகர்ணனும், அண்ணா, நீ இன்னும் சீதையை விடவில்லையா என்ற போதும் அவர் கேட்கவில்லை. முதல் நாள் போர்க்களத்தில் இருந்து திரும்பிய இந்திரஜித் ராவணனிடம் சென்று சீதையை திரும்ப அனுப்பிவிடு என்று கூறிய போதும் கூட ராவணன் கேட்கவில்லை. தம்பிகள், பெற்ற மகன், மனைவி மண்டோதரி என்று எல்லோரும் சொல்லிய போதும் கூட அவரின் செவிகள் அதை கேட்க மறுத்தன. ஆணவத்தினால் அதர்மத்தின் வழி சென்றான். போர்க்களம் புகுந்தான். எதிரிலோ ராமர், செந்தாமரை முகத்தான், யுதக்ரோதகன், கோபத்தை அடக்கி ஆள்பவன். சத்தியத்தை உணர்ந்து அதை எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் வாழ்ந்து காட்டிய ராமர். அவர், ராவணா, இன்று போய் போர்க்களம் நாளை வா, நல்ல ஆளாய் திருந்தி வா என்றார். வந்திருப்பது பரம்பொருளே என்று உணர்ந்த ராவணன் ஆணவம் நீங்கி அதர்மம் அழிய அவர் கையால் உயிர் பிரிந்தால் தான் நமக்கு மோட்சம் என்று மறுநாள் போருக்கு வந்தார். ராமரின் வெற்றி தர்மத்தின் வெற்றியே. அதனால் ராவணனின் தோல்வி அதர்மத்தின் தோல்வி என்பதோடு மட்டுமல்லாமல் இறுதியில் ராவணனுக்கு அவரின் ஆணவத்தை உணர வைத்ததும் அதர்மத்தை அடக்கியதும் தர்மத்தின் வெற்றியே எனவே நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.